நம்ம சேனலில் ஏற்கனவே பிஜியன் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டு அதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை டெமோ வீடியோவும் போட்டிருந்தோம். அதோட லிங்க்கை மேலே ஐ பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் எல்லாத்தையும் கொடுக்குறேன். அந்த இது வந்து இப்போ செதஞ்சு போய் இப்படி தான் இருக்குது. எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்ட பாத்தியா. செக் பண்ணுறதுக்காண்டி தண்ணியோட மேலே ஒரு பாத்திரத்தையும் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் E0 அப்படின்றது பீப் சவுண்டோடு வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணோம். அதுக்கப்புறம் நிப்பாட்டும் லைட்டாக சூடு பண்ணோம். இதே தான் கிட்டத்தட்ட நீங்கள் அரை மணி நேரம் வச்சுருந்தாலும் இதே ப்ராப்ளத்தை திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த E0 எதுக்கு வரும்னா மேக்ஸிமம் ஓவர் ஹீட்டுக்கும் இல்லை மேலே எதுவும் வெசல் வைக்கலை அப்படின்னா தான் இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். காரணமே இல்லாமல் வருதுன்னா உள்ளே இருக்க பிசிபி போர்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம வீட்டிலேயே எதுவுமே தெரியலாட்டினாலும் நம்மளே ஒரு 5 ரூபா செலவில் மாற்றி அமைக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிஜியன் ஸ்டவ் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இதில் இப்போ பிரச்சனையும் வந்திருக்கு. அதாவது ஓவர் ஹீட் இஷ்யூ மாதிரி வந்துட்டு டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிட்டு வரும். நீங்கள் ஏதாவது பொருள் ஹீட் பண்ண வச்சிங்கன்னா ஹீட் பண்ணும், அப்புறம் வந்து டிஸ்பிளே ஆஃப் ஆகும், அப்படியே கீன்னு கத்தும். இதே மாதிரி ப்ராப்ளம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஜியன் தான் இருக்கிறதுல இண்டக்ஷன் அடுப்பில் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது 2018 போல் வாங்கினது. அதுக்கப்புறம் நம்ம பெரிய பாத்திரம், கனமான பாத்திரம் வச்சு 4 ஓரத்துலேயும் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து விண்டுட்டு விரிசல் மாதிரி விட்டுருந்தது. அதில் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டுறது எல்லாமே நார்மலாக நடந்துச்சு. பிஜியன் இண்டக்ஷன் ஸ்டவ் தவிர நம்ம சேனலில் பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஸ்டவ்வும் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக. ஒரு விளம்பரம். உங்கள்கிட்ட பிஜியன் மாதிரியான இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாமல் வேறு டைப் இண்டக்ஷன் ஸ்டவ் எது இருக்குது, அது நல்லா உழைக்குதா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் நான் பார்த்த மாதிரி ஒரு மல்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அது குவாலிட்டியாக உழைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். இண்டக்ஷன் அடுப்புக்கு கீழே இருக்க அந்த ஃபேன் வந்து கம்ப்ளீட்டாக அது சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம சமையலை முடிச்சிட்டாலுமே வந்து அதை சுற்ற விட்டுறணும். சுற்றி உள்ளே இருக்க ஹீட்லாம் வெளியே திட்டு அது ஆஃப் ஆகும். இந்த ஃபேனில் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும்போது வந்து எண்ணெய் பிசுக்கு, தூசி எல்லாமே அடைஞ்சு போயிருக்கும். அதை வேக்கம் க்ளீனர் வச்சு அப்பப்போ நம்ம எடுத்தாலுமே இல்லை க்ளீனாக ப்ரஷ்ஷை வச்சு எடுத்துட்டாலுமே வந்து உள்ளே போகிற அந்த அழுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அதை க்ளீன் பண்ணாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். உள்ளே இருக்க பிசிபி போர்ட்லாம் எண்ணெய் பிசுக்கு மூலமாக கான்டாக்ட் ஆச்சுன்னா உள்ளே ஃபுல்லாமே டேமேஜ் ஆகலாம், சென்சார்லாம் வீக் ஆகலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணாமல் உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு, போய் பார்ப்போம். இது டிஸ்பிளே அப்புறம் பட்டனுக்கான பிசிபி போர்டு. இதில் வந்து எண்ணெய் பிசுக்கோடு சேர்ந்து தூசியும் சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி சிப் ஃபுல்லாக அப்பி போயிருக்கு. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெளியே எடுக்கணும். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கீழே இருக்க காயில் மூலமாக மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கிட்டு கீழே அதுக்கு மேலே வைக்கிற தட்டையான பாத்திரத்தில் இருக்கிற பொருட்களை வந்து ஹீட் பண்ணுது. இந்த ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் ஹீட் லாஸ்ன்றது ஆகவே ஆகாது. இந்த காயில் மூலமாக தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கிட்டு மேலே இருக்கிற பொருட்களை வந்து இது ஹீட் பண்ணுது. டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க காயில் மாதிரி இல்லாமல் இது நல்லா தடிமனாகவே இருக்குது. மேக்ஸிமம் இந்த காயில் எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது ஃபுல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஓடலைன்னா ஓவர் ஹீட் ஆகும். ஃபேன் மேக்ஸிமம் ஓடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு நல்லா தூசி தட்டி விட்டுட்டு நல்லா க்ரீஸ் மாதிரி ஏதாவது லைட்டாக போட்டு விட்டு நல்லா சுற்ற வச்சுருங்க. அதுக்கப்புறம் க்ளீனாக ஓட ஆரம்பிச்சிடும். மோட்டாரில் பிரச்சனை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சென்சாரில் பிரச்சனை, அப்புறம் E0, E6 போன்ற சென்சார்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, எரர் காமிச்சிக்கிட்டே இருக்குது. இல்லை வந்து அடுப்பு வந்து ஆஃப் ஆகி அணைஞ்சிட்டு கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த காயிலுக்கு கீழே இருக்க இந்த பிசிபி போர்டு தான். டிஸ்பிளேல எதுவும் பிரச்சனை, பட்டன்ஸில் எதுவும் பிரச்சனைனா இந்த போர்டு தான் அதுக்கு காரணமாக இருக்கும். இந்த போர்டை ஃபுல்லாக இப்போ நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஐபிஏ சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அதை கூட தெளிச்சுட்டு ப்ரஷ் மூலமாக க்ளீன் பண்ணிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி நீட் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று கான்டாக்ட் இல்லாத மாதிரி க்ளீனாக துடைக்கணும். அதே மாதிரி க்ளீன் பண்ணோடனே டோட்டலாக அப்பயே துடைக்காமல் கொஞ்சம் நேரம் கழட்டி கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளோ இல்லைன்னா ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சோ நீங்கள் மாட்டலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து EO எரர்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப் ஆகி வர்ற எரர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் பிரச்சனை இருக்க காரணம் வந்து ப்ரீசெட்டுன்னு இருக்கும். 501 ப்ரீசெட்டு. இந்த ப்ரீசெட்டை மேக்ஸிமம் ப்ராப்ளமாக இருக்கும். உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அது ப்ராப்ளமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்றது மல்டிமீட்டர் ஏசி லைனில் விட்டதில் போஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாம் மீட்டர்னு வாங்கினேன். அந்த மல்டிமீட்டர், கிளாம் மீட்டர் 2 வீடியோவையும் ஐ பட்டனில் கொடுக்குறேன், தேவைப்படும் போய் பாருங்கள். ஒரு விளம்பரம். ஏன்னா நீங்கள் நேரடியாக வந்து 501 அப்படின்ற ப்ரீசெட்டை வாங்கிட்டு வந்து இந்த பிஜியனுக்கு மாற்றி விடலாம். இல்லை மேக்ஸிமம் நம்பர் மாறிடுச்சுன்னா பாருங்கள், நீங்கள் வேறு பிராண்டாக இருந்துச்சுன்னா வேறு நம்பர் கூட வரலாம்.
ஸோ இந்த பிசிபியில் இருக்கிற அந்த ப்ரீசெட்டு 501 என்ன நம்பர் அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டு கடையில் போயிட்டு மாற்றிட்டு வரலாம். நான் வந்து மதுரையில் இருக்க சபரிஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஹால் ரோட்டில் இருக்குது, அங்கே வாங்கினேன். அதோட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட போய் பாருங்கள். ஒரு விளம்பரம் ஓவராக போகிறடா. சாதாரண டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க காயில் மாதிரி சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்குது. ஸோ அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும், அதில் பிரச்சனையே வராது மேக்ஸிமம். உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து எந்தெந்த பின்னு எங்கெங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு, வயரில் எங்கே மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கரை வச்சு நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி கரெக்டாக அதிலேயே மாட்ட வேண்டியிருக்கும். கழட்டினா திருப்பி மாட்ட தெரில, அதான் எப்படி மாட்டுறது, எப்படி மாட்டா செட் ஆகும்னு பார்த்துட்டு. ஃபேனில் இருந்து உள்ளே இருக்க அந்த பிசிபி போர்டெலாம் கனெக்ட் பண்ணுற ஃபுல்லாமே வந்து ரிப்பனில் தான் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுக்கலாம். திருப்பி கரெக்டாக அதே மாதிரி மாட்டணும். மேக்ஸிமம் தப்பாக மாட்ட மாட்டோம், ஏன்னா எல்லாத்துலேயுமே பாயிண்ட் இருக்கும். பிசிபி போர்டு உள்ளே இருக்க பார்ட்ஸை ஃபுல்லாக நீட்டாக தொடச்சாச்சு. திருப்பி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி மாட்டி பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகலை. ஸோ வந்து அந்த ப்ரீசெட்டை போய் கழட்டிடலாம்னு சொல்லிட்டு கழட்டிட்டு மதுரையில் இருக்க சபரிஸில் போயிட்டு அதே மாதிரி 501 அப்படின்ற ப்ரீசெட்டை வாங்கிட்டு வந்து திருப்பி மாட்டிருக்கேன். இது எல்லோ வந்து ஏற்கனவே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது வந்து ப்ளூவில் வந்துருக்கு. அதை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு சால்ட்ரிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வெறும் 5 ரூபா தான். இதுக்கு மேலே இருக்க நம்பர் நல்லாவே குழப்பம். இது 105 இல்லை 501 அப்படின்றதே ரொம்ப குழப்பம். நம்ம அதை வந்து ஆன்லைனில் வாங்க முடியாது. கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வந்து ஒரு 3 நாளாக விற்றுட்டு 200 300 அந்த ரேஞ்சில் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அது நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் போய் வாங்குறது தான் பெட்டராக இருக்கும். லோக்கலில் எதுவும் கிடைக்காது. ஏதாவது சிட்டிக்குள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஃபேமஸாக கிடைக்கிற அந்த கடையில் கிடைச்சா மட்டும்தான் உண்டு. இப்போ வரைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு அதே மாதிரி பீப் சவுண்டு வர்ற ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்துருக்க ஒரே சொல்யூஷன் என்னென்னா இந்த ப்ரீசெட் 501 மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக தொடச்சி எல்லாத்தையும் மாட்டிட்டு இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது பார்க்குற வேண்டியது மட்டும்தான் மிச்சம். இண்டக்ஷன் அடுப்பில் டோட்டலாக பவர் டவுன் ஆச்சுன்னா இந்த பிசிபி போர்டில் இருக்கிற இந்த ஃபியூஸையும் வந்து நல்லா செக் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இதில் இருக்க ரெசிஸ்டர் எதாவது கெப்பாசிட்டர் எதாவது கறி இருக்கான்னு பாருங்கள். மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா 2லேருந்து 1 பவர் வருதா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். சிப் லெவலில் ப்ராப்ளம்னா நம்ம சரி பண்ணவே முடியாது, கடையில் கொடுத்தாங்கணும். இப்போ ஸ்க்ரூவெல்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. செக் பண்ணுறதுக்காண்டி மேலே ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அது கொதிக்குதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எந்த பீப் எரரும் காமிக்காமல் கரெக்டாக வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும் போது எங்கேயோ தட்டி டிஸ்பிளேயில் நடுவில் இருக்கிற அந்த 0வை காணோம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜியன் ஸ்டவோட பின்பக்கம் ஃபுல்லாக உடஞ்சி நொறுங்கிருச்சு. ஏதோ குயிக் ஃபிக்ஸ் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இனிமே இந்த வடை சட்டியில் வெந்நீர் எப்படி போடுவதுங்கிறத சொல்லித்தர போகிறேன், ஓகேயா? சென்சார் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ எடுத்துட்டோம்னா கரெக்டாக E0 அப்படின்றது மாதிரி காமிக்குது. திருப்பி வச்சோம்னா 1000 மாறிட்டு உங்களுக்கு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருது. வெறும் 5 ரூபா செலவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வே இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இதை ரெடி பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு நான் புது இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கே ஆர்டர் பண்ணலான் இருந்தேன். இந்த 501 அப்படின்ற ப்ரீசெட்டை கழட்டி வச்சு 2 மாதம் ஆச்சு. இப்போ தான் என்னால் சிட்டிக்குள்ளே போய் அந்த இதை வாங்கிட்டு வர முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ ரெடி பண்ணதுனால எனக்கு புதுசாக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வே வாங்க வேண்டிய செலவெல்லாம் மிச்சமாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்தையும் டெக்ஸ்ட்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.